மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ இவள் அவரம் கூடானோ நடித்தேதானோ களஞ்செய்தானோ இழித்தேதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ மனிதனோ நீ அப்படி கேளுங்க. வந்து வெள்ளிமலைக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நட போக ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் அதுக்குள்ள இது பண்ணுங்க, இல்லைன்னா வெள்ளிமலைக்கு கூட்டம் கவரிங்க, அப்புறம் அவ்வளவுதான். எது பண்ண சொல்றீங்க? சீக்கிரமா இது பண்ணுங்க, பேசுங்க, வைங்க. நீங்க இங்க எது பண்ணிட்டு இருக்கீங்க? காவல். காவல்னா திணைக்காவல். திணைக்கு? ஆமா. திணைக்கு மறுபடியும் என்ன? திணைக்கு மறுபடியும் சுனி. ஒழுக்கம் வேற. அதான் யா சுனை தானே, சுனை இல்லையா? இருக்குமாப்ல எல்லாத்துக்கும். நீ மட்டும் தான் இருக்கீங்க, வேற இருக்காங்களா? உள்ள தங்கை. தங்கையா? ஆமா. தங்கைனா ஏன் தங்கச்சி கூட பிறந்தவளா? இல்ல இல்ல, அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? இன்னொரு கதை இருக்கு. சொல்லுங்க, என்ன கதை? அது நான் ஒரு நாள் வேட்டைக்கு போன இடத்துல ஐயா முடி கிளம்பிருச்சு. அக்கா ஐயா உட்கார பாரு, வேட்டைக்கு போன இடத்துல சொல்லு. நான் உட்கார வைக்கணும், ஏன் வேலை அதுதான். நான் உட்காருங்க, கீழே உட்காரு. ஐயோ கையை பிடிச்சி போய் போய் இழுத்து உட்காந்துனா கூட உட்கார மாட்டாங்க. என்ன காலையில காட்டி பிடிச்சி முத்தம் வச்சிருக்காரு. வாரு ஓட்டு அந்த ஒன்னே முக்கா ஓட்டு பண்ற வேலையை போற. வாரு
இங்க பாரியா நீனு அட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இரு கூட பிறந்தவளா இல்ல எடுத்து வளர்த்தவங்களா அது நீங்க எப்படி? என் தங்கச்சி வள்ளி காவல். காவலுக்கு ஆமா. அவங்கள பார்க்கணுமே நானு. அதுக்கு முன்னால நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பெயர் கந்தன். எங்க இருந்து வாரீங்க? இதோ பட்ட வெள்ளிமலை. முத்துமாரியம்மன் கோவில் தான் தெரியுது, சீரியல் செட்டு தெரியுது. யார் யார் உண்மை பேசுறாங்களோ ம். அவங்க வெண்ணுக்கு மட்டும் தான் வெள்ளிமலை தெரியும். இப்ப நீ உனக்கு தெரியலைன்னா இப்ப நீ உண்மை பேசியான்னு இல்ல, சந்தேகம் தெரியுது தெரியுது தெரியுது. இதான் 2 மலை இருக்குல்ல, இருக்கா? இதான் இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு. முதல்ல தெரியல என்ன, ஆமா ஆமா இப்ப எல்லாம் தெரியுங்க. நல்லா தெரியுது. இதான் 2 மலை இருக்கு, எறும்புலாம் ஊறி போகுதுல. பாத்தியாடா, மழையே தெரியலன்னு சொன்னா இப்ப மழையில ஒரு எறும்பு கூட தெரியுதா? எல்லாம் தெரியும். அப்புறம் உண்மை வயசுல பிராடு கரப்பேன்னு சொல்றதுக்கு நான் ஏத்துக்க முடியுமா? சரி, அங்கே வாழ்க்கை விழாங்கள். நீங்க ஆமா, சரி நல்லது. அங்க இருந்து வேட்டையாடி வந்திருக்கேன். வந்துட்டீங்க. ஆமா, வேட்டைக்கு தான் போனீங்களா? வேட்டைக்கு தான் வேட்டைக்கு தான் வந்திருக்கேன். வந்திருக்கீங்க. ஆமா, அது என்ன கையில அப்படி என்ன யாரு கேட்கல? ஆமா. நீங்க யாரும் சொல்லவே இல்லையா? நான் தான் காவல்காரன் சொன்னாலே தெரியுது. காவல்காரனா உங்க அப்பா வேற இருந்தா உங்க அம்மா வேற எங்க அப்பா பேர் நம்பி மணி, ஆத்தா பேர் நங்கை மோகினி. வேற அப்பா வேற நம்பி பண்ணேன். ஆமா. நங்கை மொழினா யாரு? நங்கை மோகினா இது வந்து எங்க அம்மா. உங்க அம்மா. நங்கைனா என்ன? நங்கை என்றால் அது வந்து நங்கைனா பெண். பெண். மோகினி என்றால் அழகு. ஏய், மோகினினா பிசாசு, மோகினி பிசாசு சொல்றாங்க. அழகுங்க. அடி அழகான. ஆமா. அப்ப அழகான உங்களை கொண்டவே நீனு. நான் தான் சரி. ஆ. இப்படி வருவா பேசுறியே. என்ன யார் தெரியாம வேலை பேசிருக்கீங்களா? தெரியுதுங்க. என்ன தெரியுது? இனத்தவர் சற்று கணத்தவர். ஆமா. நல்ல குணத்தை சொல்ல மாட்டேன். அது நல்ல குணத்தவர். அது இனிமேல் தானே தெரியும். ஆமா. சொல்லுங்க இப்ப விசில். நான் வேட்டையாடி சொன்ன பாத்தியா? ஆ. சுத்த பொங்கி. வேற நான் சும்மா தான் வந்தேன். ஆ. ஒரு தங்கச்சி நல்ல பொண்ணா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவங்கள இப்ப கூட்டாளி விடணும் எனக்கு. யா பாத்தியா? அவங்களுக்கு இதுக்கு என்ன வதையிறாங்க? எல்லாம் காலைல 3 கோட்டரை போட்டு போய் பாரு. சரி, இங்க பாரு. ஆ. என்னை கூட்டி எடுத்து கூட்டு. சரி சரி. நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஆ. உனக்கு செலவு மிச்சம். சரி. நானும் போயிருக்கேன் காலத்துல. அப்படியே என்ன நினைக்கிறேன்? ஆமா. இப்ப நான் போறேன். இந்த நான் கூப்பிடுறேங்க. கூப்பிடு. தங்கச்சி வாடா. அமுதே
ஆச்சு. சொல்லுங்கண்ணா. மானை தேடி வந்துள்ளார். யாருண்ணா அவரு? இதோ வருதா? ஆளை பாருங்க. இன்னைக்கு நான் மட்டும் மதியிலேனா சரிண்ணா. என்ன விஷயமா வந்திருக்காரு? ஏய், நீ என்ன கூட்டத்துக்குள்ள போற? ஏய், எங்க போற? கை காலில் போட்டிருக்கலாம் பத்திரம். தம்பி, யார் உன் ஃப்ரெண்டா? வருக வேடவரை வருக. தாங்க என்ன பொம்பளை பிள்ளை தான் நிறைய உட்காந்துருக்கு இந்த காட்சிக்கு இன்னைக்கு. அதிசயமா ரொம்ப சந்தோஷம் தான். வருக வேடவரை வருக. தாங்கள் வரும் கை வரவாங்க. அந்நிய ஆடவர் என பேசி பழக்கமில்லை என்றால் தாங்கள் எங்கள் இனத்த பூர்வம் தெரிகிறார்கள். தாங்களுக்கு பதிலளிக்க காத்துக்கு எப்படி தமிழச்சி என்கிற முறையை மனம் கமலும் தமிழே மனம் கமலும் தாயே என்பவழியே அன்பு மொழியே உலகின் முதன்மையான மொழியே உம்மை போற்றி புகழ்தில் புகழ் அடைகிறேன் என்ற பெருமை. வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்று சிறப்பு. இந்த பூமியில வந்தார் தான் வாழ முடியும். ஒவ்வொருத்தரையும் வர வேண்டியது, இந்த நாட்டை பிடிக்க வேண்டியது, பாரத தேசத்தை இங்கேருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போக வேண்டியது, திருப்பி வர வேண்டியது, எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம பட்சியமான உட்காந்து இப்ப யாரும் வந்து இறங்கியிருக்கா? 2.5 கோடி பேர் வடநாட்டுக்கார பசங்க வந்து இறங்கியிருக்காங்க. எல்லாம் எல்லா பக்கமும் பூரி விற்க, பானிபூரி விற்க, பீஸா விற்க, பர்கர் விற்க, குல்பி விற்க, ரோடு வேலை செய்ய, தோட்டத்துல வேலை செய்ய, ஹோட்டல்ல வேலை செய்ய, எல்லா பக்கம் வந்தாச்சு. அடுத்த வருஷம் நாடகத்துக்கு வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க. ஆமா, 200 ரூபாய் கேட்டேன். எங்க பிள்ளை 5000 கேட்குது. டான்ஸ் காரப்பிள்ள 5000 ரூபாய் கேட்குதுங்க. என்ன பண்றது? எங்கிட்டு கான்ட்ராக்ட் பேசுறது? வந்துச்சுன்னா முடிஞ்சு வச்சு அதை விட அழகா ஒரு பாட சட்டையை போட்டு சிலுக்கு சிலுக்கு நான் வேலை முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். என்னத்த பாசம் போய் கேட்டுக்கிட்டு என்ன போச்சு? நீங்க தான் யாரும் இருந்தாலும் ஏத்துக்குவீங்களே. முடிஞ்சு வச்சு வந்தாரே வாழ வச்சு எல்லாம் போச்சு. சுதாரணம் வந்துக்குங்க. இந்த தாத்தாக்கள் உட்காந்துருக்கீங்களா? போர்வைக்கு வருவாங்க, சுதாரணம் வந்துக்குங்க. கடைசியில் உங்க பொழப்ப எடுத்துட்டு போயிடுவாங்க. தாலி ஏற்று போட்டு கழுத்தை 10 போட்டு போயிடுவாங்க. அதாவது பொம்பளை பிள்ளை தான் முக்கியம். 10 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை அவங்களை கொண்டு கொண்டு குழியில வைக்க 10 வயசு பிள்ளைய குத்தி வைக்க எடுக்கிறாங்கம்மா. வாயில மண்ணு விழுக. ஆத்தா முத்து மாதிரி கேட்க மாட்டேங்கிறாளே. 10 வயசு பிள்ளைய தூக்கி எடுத்து அதுல கொண்டு கொலை அத்து என்ன பாடுபட அந்த பிள்ளைங்க கடிச்சு வச்சாங்க. இங்க சாமியே உட்காந்துருக்கா அமைதியா. என்னைக்கு பொங்கி எந்திரிக்க போறதோ தெரியல. எதிர்ச்சாலும் முடிஞ்சு வச்சு. அது மாதிரி வந்தாரை சூதானமா இருந்துக்குங்க. உங்களுக்கு தான் சொல்றேன். வந்தாரை வாழ வைக்கும் பசிக்குதுன்ட்டு வருவாங்க. பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க. பசிக்குது திறந்து தண்ணி நீ மோந்து கொடுத்தீங்க உள்ள பூந்துருவாங்க. முடிஞ்சு வச்சு நான்லாம் வீட்டை திறக்கிறத போகணுன்னு கதவை திறந்து சாத்திரவதான் திருப்பி வெளியே வரணும். கதவை திறப்பேன். ஏன்னா திருச்சி அவ்வளோ கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. நானே பயப்படுறேன். நான் எதுக்கும் பயப்படவே மாட்டேன். இப்போ கதவை திறந்துச்சு கொடுக்க பயமா இருக்கு. என்ன புது புது வந்துகிட்டே இருக்குது. எங்க இருந்து வர்றாங்கன்னு தெரியல. ஆமா, கராமரன்னு பேசிக்கிட்டே ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கிராமத்துல சுதாமா வந்துக்கங்க. வந்தாரை வாழ வைக்கும் பூமியில இருக்கிறவன்ற சிறப்பு விருந்தோம்பலுக்கும் பசரிப்புக்கு பெயர் போன பூமி வாழ்க்கை பெருமை. அப்படி நான் தாங்களுக்கு பதில் தரிசனத்தை வாங்கியிருக்கிறேன். மாண்புடைய தேடி வந்தாங்க அண்ணன் தொழில் புரியாத விளையாட்டு பிள்ளைகள். தாங்கள் யார்? எங்கிருந்து வரி சட்ட விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தங்களை சமர்ப்பிக்க அதை எடுத்து உங்கள் பார்க்கலாம். குறிஞ்சில கொற்றமற்ற குலக்கொடியே, நான் யார், எங்கிருந்து வந்தேன் என்ற ஐயப்பாடு உள்ளத்தை தோன்றலாம். ஐயப்பாட்டை நீக்குதல் பொருட்டு என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். ஆய கலைகள் போல ஆர்வமுடன் கற்றிருப்பின் வேட்டையாடுவது விருப்பம். என்னடா வேட்டையாடுபவன் போல் சேட்டை செய்வது நின்று விடாதே. கதையினுள் கள்ளதான் மூடன், கணக்கறிந்து பேசாதான் கசடன் முதலி கொப்ப, வீரத்தின் வெளியிடம் வேகத்தின் இருப்பிடம். இதோ உங்கள் தந்தை நன்மைமணி வேடத்தை பார்த்தீர்களா? இந்த கூடவே மெச்சுகிறது. அதோடு பார்த்த வெள்ளிமலை அங்கே வளர்த்து விடாங்கள். காலை எழுந்து என் தாயந்தை பணிந்து அவளை ஆசி பெற்று அங்கிருந்து புறப்பட்ட வெள்ளோடு அம்போடு வேட்டையாடி விழிப்போடு அங்கிருந்து பார்த்தேன் அழகிய மேடு, அருகிறது புல்மேடு. அம்மேட்டில் எலியோடு விளையாடு பெண்மானை கண்டேன். கண்ட மாத்திரத்தில் கை கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டேன். அம்மானோ ஓட ஆரம்பித்தது. மானோட நானோட அது ஓட ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து ஒரு வேளையிலே உங்கள் திணைச்சீலை இல்லை திணைச்சோலை மத்தியில் வந்து விட்டது. தட்டு தடுமாறி கட்டுக்காவலை மீறி நான் எட்டி பிடிக்கலாம் என்று வருகின்ற வேளையிலே உங்கள் காவலன் தடிப்பை வந்து நீ தடுத்து விட்டார். இல்லை என்றால் இந்நேரம் எனது அழகு மிகுந்த வெண்மானை பிடித்து கட்டி அணைத்து முத்தமிட்டு கட்டிலே வைத்து தொட்டு விளையாடி கொண்டிருப்பேன். இருப்பினும் என் மானை பெருமை சொல்லுகிறேன், கேளுங்கள். அருமை மானம்மா
அதை பெறுவேன் நான் அம்மா. இது அருமை மானம்மா, இதை பெறுவேன் நான் அம்மா. நீ அன்பாய் தந்தாலே எனக்கு இன்பம் தானம்மா, இன்பம் தானம்மா. அருமை மானம்மா, அதை பெறுவேன் நான் அம்மா. நீ அன்பாய் தந்தாலே எனக்கு இன்பம் தானம்மா, இன்பம் தானம்மா. அருமை மானம்மா, அதை பெறுவேன் நான் அம்மா. உண்மை தெரிந்தால் தந்திடுவாய், உடனே நீயும் வந்திடுவாய். உண்மை தெரிந்தால் தந்திடுவாய், உடனே நீயும் வந்திடுவாய். நன்மை செய்ய துடித்திடுவாய், நன்மை செய்ய துடித்திடுவாய். நானும் அதனை பிடித்திடுவேன். நன்மை செய்ய துடித்திடுவாய், நானும் அதனை பிடித்திடுவேன். அருமை மானம்மா, அதை பெறுவேன் நான் அம்மா. நீ அன்பாய் தந்தாலே எனக்கு இன்பம் தானம்மா, இன்பம் தானம்மா. வானின் பெருமை பாரம்மா, ஆடலும் போற்றும் பெருமா. வானின் பெருமை பாரம்மா, ஆடலும் போற்றும் பெருமா. அன்பை தருவாய் நீ அம்மா, அன்பை தருவாய் நீ அம்மா. அதனை பிடிப்பேன் நான் அம்மா, அன்பை தருவாய் நீ அம்மா. அதனை பிடிப்பேன் நான் அம்மா. அருமை மானம்மா, அதை பெறுவேன் நான் அம்மா. நீ அன்பாய் தந்தாலே எனக்கு இன்பம் தானம்மா, இன்பம் தானம்மா. அருமை மானம்மா, அதை பெறுவேன் நான் அம்மா. சலதாரை விடிநீர் சாகரம் தன்னை சேர்ந்தால் குளம் என்றே கொள்வதல்லால் குறைகடல் விருப்பதுண்டோ. புலவர்கள் கூடும் சபையின் கண் பொன்றையார் சேர்ந்தார் இகழ்வாரோர் பிரிவற்றம் என்றார்கள். அதுபோல மழை பூமியில பெய்கின்ற பொழுது நல்ல இடம் கெட்ட இடம்னு பார்த்து பெய்யறதில்லை, எல்லா இடத்திலும் பெய்கிறது. அப்படி எல்லா இடத்திலும் பெய்கிற தண்ணி கன்னியாகப்பட்டது ஒன்றாக திரண்டு கடலுக்கு சென்றால் அந்த குறைகடல் நல்லதனை மட்டும் ஏற்றுக்கொண்டு கெட்டதனை ஒதுக்குவதோ அல்லது கெட்டதனை மட்டும் ஏற்றுக்கொண்டு நல்லதை ஒதுக்குவதோ கிடையாது. எல்லாம் தன் குணமன்றி கொள்ளுகிறது. ஆக அதுபோல் நான் உங்கள் இனத்தவன் என்ற முறையிலே எனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன். ஏனென்றால் என் மானை பார்த்த மாத்திரத்திலே வலை விரிக்கலாம், குழி பறிக்கலாம், சிலை வைக்கலாம், அம்பையலாம், அனைத்தை விடுத்து நான் கையால் பிடிக்க வந்திருக்கேன் என்றால் கைப்பிடிக்க வேண்டும் என்ற வெகு நாள் ஆசை எனக்கு. ஏனென்றால் வலை விரித்து பிடித்தால் என் மானாப்பட்ட தாய் ஓடுகின்ற பொழுது கால்கள் வலையிலே சிக்கி கால்கள் பழுதாகக்கூடும் அல்லவா, அதனால் தான் வலை கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் இளைஞர்கள் மறைத்து பள்ளம் தோண்டி பள்ளம் தெரியாமல் இளைஞரை மறைத்து தன் திரைமுழுக்கின்ற இடத்தை பார்த்தேன். மான் ஓடுகின்ற பொழுது அதிலே பள்ளத்திலே தவறி விழுந்து என் மானுக்கு கால்கள் உணவாகிவிட்டால் நினைத்தவரெல்லாம் இப்படி அழகான மான காலை உடைச்சு கொண்டாந்து சிரிக்க மாட்டாங்களா? அதனால அதையும் நான் செய்யலை. சிலை வைத்தால் தன் சிலை போல் இருக்கின்ற மானை பார்த்து என் மான் ஏமாந்து விடும். ஏமாத்துகின்ற பழக்கம் இந்த ஆண் வர்க்கத்துக்கு கிடையாது. ஆக அம்பையாம் என்றால் காயப்பட்டு விடுமே, அதனால் அதற்கு நான் செய்யவில்லை. இதை கையால் பிடிக்க வேண்டும், புதுரவையாக கைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறேன். ஆகினாலே வந்தமான் எனக்கு சொந்தமான், இந்த மானை தந்து விடுங்கள், நான் சென்று விடுகிறேன். நல்ல தெளிவான பேச்சு. கொடுப்பதற்கு தயங்காதவர்கள் சோழர்கள். நம்ம அந்த நாடு சார்ந்தவங்க தான். சோழ நாட்டிலிருந்து பிரிஞ்சதானே எங்க நாடு. ஒரு தடவை மனுநீதி சோழன் வந்து இப்படி உட்காந்து உப்பரியில உட்காந்து நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. சித்ரா பௌர்ணமி. எத்தனை பேர் நிலாவை ரசிப்பீங்க? ஒரு பாட்டு போடுவாங்க தெரியுங்களா, நிலாவுக்காகவே. சோழ வந்தான்ல இருந்து அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கேன். சோழ வந்தான்ல வந்து ஆத்துல வந்து மாட்டு வண்டி கட்டிட்டு போய் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க எல்லாருமே. பிள்ளை குட்டி எல்லாம் கூட்டிட்டு போய் மாட்டு வண்டியில போய் ஆத்துக்குள்ள உட்காந்து நிலாச்சோறு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஈர காத்து மீனப்பட்டு போகமாச்சு. இது வந்து நிலாவை ரசிக்கிறதுக்காக போடுறேன். நிலவை ரசிப்பது. அந்த நிலா வெளிச்சத்துல இந்த ஆத்து மணல்ல பொண்டாட்டி பிள்ளை
எல்லாம் அப்படி உட்காந்து அந்த சோறை பகிர்ந்து இலாச்சோறு சாப்பிடும்போது அந்த நிலவுல இருந்து வரும் கதிர்வீச்சுக்கள் சும்மா பொய்யா எழுதி வைக்கல. அந்த காலத்து ஆளுங்க அந்த நிலவில இருந்தும் கதிர்வீச்சுக்கள் அவ்வளவு பவர், இதுக்கு ஒரு சக்தி கொடுக்கும், பிரபஞ்ச சக்தி. அது தெரியாது நம்ம பேத்துக்கு. இன்னைக்கு பாருங்க, பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்கும். பௌர்ணமி அன்னைக்கு நண்டு வாங்க, நண்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. நீங்க கடற்கரை பக்கம் சொல்லி நான் சொல்லியே தெரியுனா, நான் பௌர்ணமி அன்னைக்கு நண்டு பிச்சு பார்த்தா குழம்பு வச்சா ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த நண்டு சதையவே அது இழுத்துக்குது கதிர்வீச்சு. அப்ப எவ்வளவு சக்தி இருக்கும். அப்ப அந்த கதிர்வீச்சுல நம்ம உட்காந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கும். அதான் அப்படி சொன்னாங்க. ஆத்துல போய் அந்த மாதிரி என்ன பண்றாரு மனுநீதி சோழன், சிபி சக்கரவர்த்தி உட்காந்து நிலாவை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு புறா வந்து பறந்து வந்து மடியில உட்காந்துருது. மடியில உட்காந்து பார்க்கு பேசுது. மன்னர்கள் பறவை பாசை தெரியும், விலங்கு பாசை தெரியும், செடி கொடிகிட்ட பேசுவோம். இன்னைக்கு செடி பாரு, நீ போய் தினைக்கு அதுட்டு பேசுங்க, அடுத்தவங்களை பார்த்தபடி அசையும், அது பேசும், அது பாசை இல்லை. அப்ப அதெல்லாம் தெரியும் மன்னர்களுக்கு. அப்ப வந்து பாக்குது புறா, மன்னரே என்னை காப்பாற்றுங்கள், நான் முட்டையில வந்து என்னோட முட்டையெல்லாம் கூட்டுல இருக்கு, அடக்காத்து வச்சிருக்கேன், இன்றோ நாளோ என் முட்டைகள் பொறிஞ்சிடும், குஞ்செல்லாம் வெளியே வந்துடும். இந்த நேரம் பார்த்து நீ கரடி துரத்திக்கிட்டு வர்றாரு. கரடிங்கிட்டது நான் தப்ப முடியாது. கரடி யார் தெரியுமா? கழுத்துல வெள்ளையா இருப்பார்ல அவர், குண்டுமணி கண்ணழகா கோதண்ட மூக்கழகா சங்கு கழுத்தழகா கண்ணியம் தரிசனம் போட்டி. அப்ப என் முட்டைகளை காப்பாற்றணும், என் முட்டை பொரியணும், என் குழந்தைகள் வெளியே வர வேண்டும் அப்படின்னு மன்னர்கிட்ட பேசுது. மன்னர் பார்த்தா கரடி புறாவத்தி கையில் வச்சுக்கிட்டாரு. பரவாயில்ல உடனே நான் காப்பாத்துறேன்ட்டாரு. அதுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. கரடி வந்துட்டாரு. கரடி வந்து பார்க்கறாரு, சிபி சக்கரவர்த்தி நியாயம்தான், நீ அந்த புறாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட தேடி வந்துருச்சு, நீ புறாவை காப்பாத்தின வந்து வாக்கு கொடுத்துட்ட. ஆனா என் குஞ்சுகளுக்கு நான் இறை கொண்டு போகணுமே, என் குஞ்சு ரெண்டு இருக்கே மலை குச்சியில அம்மா இறை எடுத்துட்டு வருவாங்க, நான் என்னத்தை கொண்டு போறது? ஒன்றை ஒன்று அடித்தால் மட்டுமே உணவு என்பது உனக்கு தெரியாதா? கருடன் கேட்டது. ஒன்றை ஒன்று அடித்தால் உறவு, அதான் உணவு. ஆட்டுக்குட்டி அடிச்சு நம்ம சாப்பிடுறோம். ஆட்டுக்குட்டியை வளர்க்கறதும் கோழி வளர்க்க, ஆட்டுக்குட்டியை வளர்க்கறது அளவு பார்க்கறதுக்கும் கோழி வளர்க்கற கொஞ்சிறதுக்குமா ரெண்டும் கிடையாது. ரெண்டுமே சொந்தக்கார வந்து அடிச்சுக்குவோம், வாரு போட்டுருவோம். அது மாதிரி ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்றது சார் வாழ்க்கை. இப்ப என் புறாவை அடிச்சாதான் நான் என் குஞ்சுகளுக்கு இறக்குவேன். என் குஞ்சு புறா பட்டினி கிட்ட சாகட்டுமா அப்படின்னு கருணை கேட்டாராம். அப்ப இது மட்டும் நியாயம் தருமான்னு கேட்டாராம். பார்த்தா சிபி சக்கரவர்த்தி, உன்னையே காப்பாற்றணும், உனக்கு சாப்பாடு கொடுக்கணும் உன் குஞ்சுகளுக்கு, அவ்வளவுதானே. என் தொடையில எந்த அந்த புறாவை அடிச்சு போய் உன் குஞ்சுகளுக்கு கறி கொடுத்துனா இவ்வளவு கறி தேருமா? அந்த புறாவை தெராசுல வச்சு என் தொடையில் உள்ள கறியை நான் அறுத்து வைக்கிறேன். தெராசுல எடுத்துட்டு போய் உன் குஞ்சுகளுக்கு கூட நான் அடைக்கலாமா அந்த புறாவை கொடுக்க மாட்டேன். அதுக்காக உன் குஞ்சுலையும் நான் பட்டினி போட மாட்டேன். எடுத்துட்டு போன சதையை அறுத்து தெராசுல வச்சா இறங்க மாட்டேங்குது. புறா வந்து இடம் வர மாட்டேங்குது. பார்த்தாரு, கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து வைக்க இடம் அப்படியே இருக்கு, புறா சமமா மாட்டேங்குது. இவரே ஏறி உட்காந்துட்டாராம். அப்பதான் புறா சமமான இடைக்கிட சமமான எடுத்துட்டு போனாராம். அங்குதான் அக்னி தேவனும் இந்திரனும் தோன்றினார்களாம் உன்னை சோதிப்பதற்காக. உன் போல் ஒரு மன்னன் இருந்தால் இந்த பாரத தேசம் செழிக்குமடா அப்படின்ட்டு அக்னி தேவன் தேவேந்திரன் அக்னி தேவன் தேவேந்திரன் காட்சி கொடுத்தார். இதுவும் இந்த நாடுதான், இந்த பாரத தேசம் தான். இன்னைக்கு இருக்குமா? அடைக்கலமா அந்த பொம்பளை கொடி வித்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு வச்சு சிபி சக்கரவர்த்தி அடைக்கலமா அந்த புறாவுக்கு தன்னை கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஒரு 3 வயசு பிள்ளைய பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போக முடியுமா? எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆரம்ப காலத்துல கிராமத்துல வயசுக்கு அந்த பொம்பளை பிள்ளைய வீட்டுல பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க. பிள்ளைய பாத்துக்கங்க, ஊருக்கு போயிட்டு வரோம்னு பிள்ளை பத்திரமா இருக்கும். இன்னைக்கு 3 வயசு பிள்ளைய தெருல விளையாட விட முடியல. பொம்பளை பிள்ளை கொத்தி எடுத்துருதுங்க. இதுவும் இந்த தேசம் தான். முடிஞ்சு போச்சு. எங்க பண்ண போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்து இது வந்து சிபி சக்கரவர்த்தி. மனுநீதி சோழன் அது அதை விட தேரோடு வீதி இன்னைக்கு இருக்கு. திருவாரூர் படிக்கிற தேரோடு திருவிழா பெரிய தேர் திருவாரூர் தேர் தான். திருவாரூர் தேரே பக்கம் வா அப்படி மகள்ல அது மாதிரி பெரிய தேரு. அதை ஓட்டி விளையாடுங்களாம் தேரோடும் வீதி. இந்த வீதியில மனுநீதி சோழன் பையன் எதுக்கு அடுத்து பட்டத்துக்கு உட்கார போய் இளவரசன் தேரோட்டி விளையாடிக்கிட்டு இருக்காரு. தேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி சக்கரம் பின்னாடி சக்கரம் பெருசா இருக்கும். அந்த தேர்ல பின்னாடி சக்கரத்துல கண்ணுக்குட்டி வந்து விழுந்து சேர்த்து போச்சு. கண்ணுக்குட்டி துள்ளி ஓடும்.
சொல்லுவாங்கல்ல, இளம் கன்று பயம் அறியாது. அதுக்கு என்னது தேவை என்னன்னு கொண்டாந்து பின்னாடி சக்கரத்துல உள்ள விழுந்துருச்சு, செத்து போச்சு கண்ணுக்குட்டி. போய் பசு பாக்குது, கண்ணீர் விடுது, தாங்கன்று இல்ல போய் ஆராய்ச்சி பண்ணி அடிக்குது. மனுநீதி சோழன் திருவாரூர் ஏன்னா சோழ நாடு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு பிரச்சனைன்னு தெரியுமா, போய் பார்க்குற மன்னன் மந்திரிகள் என்னன்னு பாரு. அப்ப மந்திரிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு. ஐயோ சொன்னவன் பிள்ளைய கொண்டு விடுவான்ட்டு என்ன பண்றாரு, இல்லை மன்னா நம்ம பிள்ளைதான் தேர் விட்டு விளையாண்டுச்சு, பின்னாடி சக்கரத்துல கண்ணுக்குட்டி விளையாண்டு இருந்துச்சு, பின்னாடி சக்கரம் பிள்ளை பார்க்கல, பின்னாடி சக்கரத்துல கேள்வி இல்லை. அப்பதான் மன்னன் கேட்டானா, பின்னாடி சக்கரம்னா உயிர் இல்லையா, கன்று என்றால் உயிர் இல்லையா, தாய் பசு கதறது பாரு, தூக்கிட்டு வா பிள்ளையனாராம். யாரு அவன் பிள்ளைய, பட்டத்துக்கு அடுத்து உட்கார போகுது, நாட்டை ஆள போகுது. மந்திரி பயந்துட்டான், ஐயா மன்னா வேணாம்யா, பையன் மந்திரி அடுத்து பட்டத்துக்கு ஆளனா பின்ன உயிர் தானே போன, ஒரு ஏழை பிள்ளைய நம்ம பையில உடுத்து வாங்கி அதை தேர்ச்சிக்கு கொண்டுருவோமா, பசு பார்த்துட்டு போட்டோம். அப்பதான் மன்னன் சொன்னானா, ஏழை என்றாலும் பணக்காரன் என்றாலும் உயிர் ஒன்றுதானே, ஏழை என்றால் அந்த தாய் வழுக மாட்டா, ஏழை பிள்ளை போய் விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தா அவ பிள்ளை அங்க கிடைக்கும்போது கத்த மாட்டா, அது பாவம் இல்லையா, கொண்டாந்து நிப்பாடுறா பிள்ளைய. மன்னன் மகனை நிற்க வைத்து எந்த பசுவோடை நிக்க வச்சு எந்த தேர் ஏறி அந்த கன்று இருந்ததோ அதே தேர் சகத்தில் இந்த மகனை கொன்றானாம் மன்னன். யாருக்காக, பசுவிற்காக. படிக்கும் போது அப்படியே வீரம் கொப்பளிக்கும். இதுவும் நம்ம நாடுதான். இன்னைக்கு முடியுமா, நம்மளை செத்துமா செத்து கொண்டு போடுவாங்க, புரிஞ்சு வச்சு. அதனால அப்படிப்பட்ட சோழ நாட்டில் வந்தவள் நான். நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவர்கள், அடுத்தவர்கள் பொண்ணுக்கு ஆசைப்படாதவர்கள். தெரியுமா உங்களுக்கு, அதே சோழ நாட்டில் தான் கமலாவதினு ஒரு பொண்ணு, பட்டத்து ராணி, மாசமா இருக்கா, புள்ள பிறக்க போதே. நாவிதன் ஜோசியை குறிச்சிட்டாரு, 10:30 மணிக்கு புள்ள பிறக்கும், புள்ள பார்த்தா நேரம் சரியில்லைம்மா, சோழ நாடே அழிஞ்சிடும். பார்த்தா நான் பொம்பளை 10 மணிக்கு 10:30க்கு பிள்ளை வந்தா சோழ நாடு அழிஞ்சிருமா. பிள்ளையை காப்பாற்றணும், நாட்டையும் காப்பாற்றணும். என்ன பண்றது, தூக்கி தலையில கட்ட தொங்க நேரம் மாத கர்ப்பிணி, இப்ப இடுப்பொடி வந்துடும். அப்ப இப்பயோ தூக்கி தலையில கட்ட சொன்னாங்க. ஒரு 11 மணி ஆச்சு, அவுத்துட சொன்னா. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. நஞ்சு கொடி முதல்ல வந்து, நஞ்சு கொடி அப்புறம் தான் வரும், முதல்ல பிள்ளைதான் பிறக்கணும். ஆனா தலையில கட்டினதுல நஞ்சு கொடி முதலிலே வந்து அந்த ரத்தம் பூரா அந்த பிள்ளை கண்ணுல தாங்கி அடுத்து குழந்தை பிறந்துச்சான். செங்கனல் சோழன் பிள்ளையை தூக்குனா, நாட்டை காப்பாத்தினா, உன்னையும் காப்பாத்தினா. அவள் இறந்தாள். அந்த நாட்டுக்காக தன்னுயிரை கொடுத்தாள் கமலாவதிங்கிற பொண்ணு. யாருக்காக, நாட்டு மக்களுக்காக. இன்னைக்கு கொடுப்பாங்களா, நல்லா கொடுப்பாங்க. அடுத்து இன்னொருத்தி பத்மாவதி, அவளும் நம்மளுதான், சித்தூர் ராணி. 10,000 பொம்பளை நாட்டுக்குள்ள இருக்கா. மண்ணை கொண்டு போய் தனியா கொண்டு விட்டான். யாரு, அலாவுதீன் மாலிக். பார்த்தான் வந்துகிட்டு இருக்கா நாட்டுக்குள்ள, பொம்பளையில புறம் பெண்டாடுறதுக்கு அவ்வளோ அழகிய. பார்த்த அந்த மன்னன் அந்த வெளியில இருந்து அந்த கோட்டைக்குள்ள வரவங்களாட்டியும் நெருப்பை மூட்டி 10,000 பொம்பளைகளை குதிச்சிட்டான். எங்க முகத்தோட நீ பார்க்க முடியாதுடா. எப்படி என் புருஷன் எங்க மன்னர்ல ஏமாத்தி கொண்டுட்டு எங்க வந்து பெண்டாலும் நினைக்கியா, எங்க முகத்தை கூட நீ பார்க்க முடியாது. உள்ளவர்கள் எல்லாம் சாம்பலாயிட்டு 10,000 பொம்பளை சாம்பலாயிட்டான். அப்ப எவ்வளவு நெஞ்சு ஊக்கம். இதுவும் எங்க சோழ நாடு சித்தூர் தான். இந்த மாதிரி மண்ணில் வளர்ந்து வளர்றவன் நானு. உங்க மானுக்கு ஆசைப்படுவேனா, உங்க சொத்துக்கு ஆசைப்படுவேனா, உங்களை ஏமாத்துவேனா, எதுவும் செய்ய மாட்டேன். நியாயம், தர்மம், நேர்மம் வாழ்ந்தோம்னா ஒரு தில்ல அப்படி நிமிந்து நிக்கலாம். சத்தியமா வாழுங்க, பொய் சொல்லாம வாழுங்க, அப்படி நிமிந்து நிக்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. பாலகங்காரர் தெரியுமா, படிச்சிருப்பீங்க. புத்தகத்தில் இருக்கார்ல பாலகங்கார திலகர். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட படிக்கிற பிள்ளைங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல, பதனை எல்லாம் ஏசி எல்லாம் உட்காந்துருக்கு. ஒரே ஒரு போய் வாழைப்பழத்தோட பிரிச்சு வாத்தியார் வழியில் தூக்கி வச்சுட்டான். வாத்தியார் வலிக்கு கொடுத்துட்டார். வந்தாராம், எவன்டா தோலை உரிச்சது வாழைப்பழத்தோட, எல்லாம் ஒருத்தனும் வாயை திறக்கல, தோலை உரிச்சிருவாங்களே சாம இருந்தாங்கண்ணா. எல்லாரும் சேர்ல நின்றான், பெஞ்சிலே நில்லுங்க எல்லாம். பாலகங்காதர் மட்டும் ஏற மாட்டேங்கிறான். அப்பதான் கேட்ட, என்ன நீ மட்டும் ஏற மாட்டேங்க, எவனோ தோலை உரிச்சு போட்டு அதை செஞ்சு தப்புக்கு நான் நிக்கணுமா, முடியாது நானா. அது இல்லை, இது நம்ம தேசம் தான். அது மாதிரி இந்த தேசத்துல வந்து நானு கண்டிப்பா ஏமாத்த மாட்டேங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஓடி நல்ல உந்தன் மான ஒளிச்சு வைக்கும் எண்ணம் இல்ல. ஓடி வந்த உந்தன் மான ஒளிச்சு வைக்கும் எண்ணம் இல்ல. வளர்ந்த பொண்ணு நல்ல சொல்ல கேட்டு
பார்ப்போம். அடையாளம் தானே. முன்னழகு என்ன, பின்னழகு என்ன, அது நடையழகு என்ன, அதன் உடையழகு என்ன? கட்டழகும் மெட்டழகும் விட்டகளா நிக்குதடி கட்டழகு கண்மணியேன்னு கவி பாடுற மாதிரி இருக்கேன் மான. அடையாளத்தை சொல்லுங்க கேளுங்க. காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுளாவோ
வள்ளி அதான் இந்த வேறுமான தெரிவிக்கிற பைத்தியமா இசைங்கிறது வந்து அருமடா. அது நீங்க கைதட்டீங்க பாருங்க, பெரிய விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல கணீர் வாய்ஸ். எல்லாரும் கடவுள் போக மாட்டார். எல்லாருக்கும் ஒருத்தருக்கு வந்து குரலை கொடுப்பாரு, ஒருத்தருக்கு அழகு கொடுப்பாரு, ஒருத்தருக்கு உருவத்தை கொடுப்பாரு. அண்ணாவுக்கு மட்டும்தான் வந்து வந்தானே சந்தோஷப்படாது. 2 பாட்டாலும் காது முடியல கேட்கலாம். டிஆர் மகாலிங்க மாதிரி அப்படியே மணி போர்த்த மாதிரி நல்ல ரசிக்கிறாங்க பாருங்க. அதான் பெரிய விஷயம். அதை கடவுள் கொடுத்த வரம். இந்த மாதிரி பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க மாடு அடையாளமா இல்லது வள்ளி. சொல்லுங்க. நான் மாடையா தெரிவித்து அப்புறம் உன்னைத்தான் தெரிவித்து என்ன விஷயமா வள்ளி? நான் பாடினால் நீ ஆடுவாய் என ஆசைப்படுகிறேன். பாடுங்க சொல்றேன், நீங்க பாடுங்க, வள்ளி நாயகம் ஆடட்டும். இல்ல 2 பேருமே ஆடுங்களே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வாவா ஓடிவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே இசையினில் மயங்கியே என் குரு அன்பேவா. இசையினில் மயங்கியே என் குரு அன்பேவா. இனிதா உன்னையே என் மனம் நாடுதே. இனிதா உன்னையே மனம் நாடுதே. இனிதா உன்னையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. சிந்தனை இருந்தாயே இதய கணவாய். சிந்தனை இருந்தாய் இதய கணவாய். சிந்தையை புரிந்தாய் நான் அறியாமலே. சிந்தனை இருந்தாய் இதய கணவாய். சிந்தையை புரிந்தாய் நான் அறியாமலே. மந்திரங்களாலே தந்திர மழை வீசும். மந்திரங்களாலே தந்திர மழை வீசும். சுந்தர வடிவே உன்னையானவா. இந்திர வேணியே தந்திர ஒளியே. இந்திர வேணியே தந்திர ஒளியே. இனிதா உன்னையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வாவா ஓடிவா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே. கைதட்டுங்கடா. நன்றி நன்றி நன்றி. வள்ளி உன்னைத்தான் தெரிவித்தேன். அண்ணா என்ன கனிமே டிவி நன்றி. ரொம்ப நன்றி. அதான் என்ன பத்தி அதான் உங்க நடம் பதினு ரொம்ப சந்தோஷம். நம்ம போயிட்டு வரோம், ரொம்ப சந்தோஷம். ஒரே விஷயம் மட்டும் சொல்லிட்டு போறேன். பிள்ளைகளுக்கு பூரா வாரத்துக்கு ஒரு பாசி பயிரை வச்சு கொடுத்துருங்க. ஒரு நோய் வராது. வாரத்துக்கு ஒரு முருங்கைக்கீரையை பிச்சு போட்டு 2 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு ஒரு தக்காளியை போட்டு மிளகு சீரகத்தை போட்டு பெருங்காயத்தில் போட்டு சூப் வச்சு ஒவ்வொரு டம்ளர் எல்லாரும் குடிச்சிருங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நோய் வராது. அக்கி நட்சத்திரம் வரும்போது இல்ல அம்மை நோய் வரும். பிள்ளைகளுக்கு மோர் நிறைய கொடுங்க, இளநீ கொடுங்க, தண்ணி கொடுங்க. தயவு செய்து ஐஸ் வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த பேர் செத்து போயிட்டான். தாவியா வரும்ல அதை குடிச்சு அடுத்த நிமிஷம் செத்து போயிட்டான். உடஞ்சு போய் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால பத்திரமா இருந்து நல்லா அக்கி நட்சத்திரம் வந்து சூதானதே எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆத்தா முத்துமாரி அருளாள் நாட வச்சவங்க
நாடகம் பார்க்க வந்தவங்க எல்லாரும் நீண்ட ஆயுளோட தீர்க்க ஆயுசோட உங்க பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும், விவசாயம் பெருகணும், விவசாயம் மதிக்கப்பட வேண்டும். முருகப்பெருமான் வணங்குவோமா? முருகா. மயில் வந்து வழிகாட்ட கோவிலுக்குள் சென்றேனடி, குமரன் கொழுவிருக்க கண்டேனடி. அரோகரா. வள்ளி, உன்னை ஆட்கொள்ளும் பட்சத்தில் வீரனாகவும் பின் வீரனாக வந்தவன் நானே. உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தருகிறேன். சுவாமி, அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். பிள்ளை வாடா, அந்த பூவை போடுறா. நம்ம முன்னாடி நிக்கிறீங்களா, வந்து வாங்கிக்கங்க. அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். நாட்டு மக்கள் பஞ்சம் இல்லாமல் பசிமை இல்லாமல் இனி வரும் காலங்களில் பெண் குழந்தைகள் காப்பாற்ற வேண்டும். குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். விவசாயம் பெருகணும், வெள்ளாம பெருகணும், பால் பணம் பொங்கணும். நாடகம் வச்சவங்க, நாடகம் பார்க்க வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஜாமி நல்லபடியா இருக்கணும். எல்லாம் உங்கள் அருளால் எல்லா பொங்கல் உள்ள ஊட்டியெல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். உன் விருப்பம் போல் உன் விருப்பமெல்லாம் நிறைவேறட்டும். அப்படியாகட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். புருஷனிக்க வேணும், யான தங்கவே உறவெல்லாம் வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால்வான பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், யான தங்கவே உறவெல்லாம் வாழ வேணும். பகவான சுருதி வட்டி பாடாடு, இன்னமுடனே தீராம ரூபமுடனே நித்திய மங்களம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ராம ஜெயம். நிக்கிறவங்க வந்து இந்த வேல் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னே வாங்க. வேல் ஆசீர்வாதம் ரொம்ப நல்லது.